வணக்கம் நேயர்களே. நாம் இப்போ பார்க்க போகிறது திரைப்பட நடிகரான பயில்வான் ரங்கநாதருடன் ஒரு நேர்காணல். சார் வணக்கம். நிறைய ஆர்டிஸ்ட் கூடலாம் நடிச்சிருக்கீங்க. பாக்யராஜ் சார் கூடலாம் நல்ல அனுபவம். அவங்க அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் ஆரம்பத்தில் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவருடைய மைத்துனர் சம்பந்தி இறையரவழி இருக்கிற கே சங்கர் தான் என்னை சுப்ரபாதம்ங்கிற படத்தில் அறிமுகப்படுத்தினார். சுப்ரபாதம் திருப்பதி மலையில் படமாக்கப்பட்ட படம். அதுதான் கடைசி படம். திருப்பதியில் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடத்தவே இல்லை. அதில் அந்த படத்தில் கேரக்டர் என்னென்னா, ஹீரோ எம்என் நம்பியார். அவர் ஒரு சாமி. அவன் திருப்பதிக்கு தரிசனம் பண்ண வர்றாங்க நடிகையில் தான். அவங்கள நான் ரேப் பண்ணணும். நம்பியார் சாமியோட ஃபைட். இதுதான் சீக்வன்ஸ். சார், பாக்யராஜ் சார் அந்த முந்தானி முடிச்சு படம் ரொம்ப அருமையாக வந்தது. அந்த படத்தை பற்றி கொஞ்சம் அந்த அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். எனக்கு பாக்யராஜ் சாருடைய மனைவி, முதல் மனைவி பிறவினா நெருக்கம். நல்ல நானும் அவரும் ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்களுக்கு பல விதத்தில் நான் உதவி பண்ணியிருக்கேன். பாக்யராஜ் சாரை விட பிரவீனா எனக்கு ரொம்ப பழக்கம். அந்த அடிப்படையில் பாக்யராஜ் சார்கிட்ட பிரவீனா தான், பிரவீனா எனக்கு ஒரு கேரக்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவர் ஏதோ ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு என்னை ஏவிஎம் வர சொன்னார். ஏவிஎம்மில் தான் அவர் அசோசியேட் டைரக்டர் பார்த்து அந்த வைத்தியர் வயசுக்கு ரங்கநாதனை போட்டுருங்கன்னு சொன்னார். படப்பிடிப்பு முந்தானம் பிடிச்சி கோபிச்செட்டிப்பாளையம் நடந்துச்சு. நான் 3வது நாள் தான் அங்கே போனேன். 3வது நாள் போய் இளமுருகன் ஒரு அசோசியேட் டைரக்டர் இருந்தார். அவர்கிட்ட அந்த டயலாக் கொடுத்து பேச சொல்லி இருந்தார். நான் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். நீண்ட டயலாக் அந்த பேசி எனக்கு மனப்பாடம் பண்ண பிறகு இளமுருகிட்ட அவர்கிட்ட சொன்னேன், இதேமாதிரி டேரக்டர் சொல்லிடு அப்படின்னாரு. உடனே டேரக்டர் கேட்டார், அந்த டைலாக் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது அப்படியே சொல்லுங்க போதுன்ட்டு. அந்த சீன் அதாவது ஒரு பெரிய முருங்கை குழம்பு வச்சு கொடுத்த உடனே நான் கோவில் சார் திட்டுற சீன் ரொம்ப அருமையாக இருந்தது. ஆமாம். அப்போது அந்த சீன் ஓகே, முதல் டேக்லேயே ஓகே. உடனே என் ஒளிப்பதிவாளர் அசோக்குமார் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டார். ஏன்னா அதுக்கு முன்னால் 2 நாள் எல்லாருமே 7 டேக்கு 8 டேக்கு 5 டேக்குமா போயிட்டே இருந்துதான். வந்தவுடனே 1 டேக் ஆர்டிஸ்டியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார் அசோக்குமார். அவர் வடநாட்டுக்காரர், அவர் பேசுகிற தமிழ் யாருக்கும் புரியாது. அதே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஆக்சுவலாக இந்த சீரியஸான வைத்தியர் மட்டும்தான் இருந்துச்சு ஸ்கிரிப்டில். ஆனால் அவர் என்ன பண்ணார், என்னை அந்த காமெடி சீன்லேயும் என்னை சேர்த்துக்கிட்டாரு பாக்யராஜ் சார். அப்போ அசோசியேட் சொன்னார், சரி வைத்தியராஜா இவர் இந்த காமெடி சீனில் அது சொல்லுற சீன் நடிக்கிறார் எப்படின்னாரு. அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க அப்படின்னாரு. அந்த படத்தில் ஆ ஆ அப்படிலாம் பேசுவோம். அது ரொம்ப நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கு காரணம் பாக்யராஜ் சார். சார், உங்கள் பிஸியான நேரத்தை ஒதுக்கிட்டு எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.